உங்கள் சுதாகரோட இந்த புதிய முயற்சிக்கு மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். நம்மளுடைய இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பயணம் அடுத்த நாடான மலேசியாவுக்கு புறப்படுறோம். இங்கேருந்து மலேசியா போய் மலேசியாவிலேருந்து பினாங் போகிறோம். எல்லாமே இந்த காரில் தான். நம்ம நண்பர் வினோத் பயணம் செய்கிறாரு. இந்த காரில் தான் நாம் ட்ராவல் பண்ணுறோம் இங்கேருந்து மலேசியாவுக்கு. வாங்க என்னோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். மலேசியாவும் பினாங்கும் நாம் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்மளோட யூடியூப் சேனலான 2வது நாடான மலேசியா இன்றைக்கி என்ட்ராக போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். மக்களே, நாம் இன்றைக்கி மலேசியா புறப்பட்டுட்டோம். ஸோ நம்மளுடைய வீட்டிலேருந்து இப்போ தான் கிளம்புறோம். போய்ட்டு ஹைவே பிடிக்க போகிறோம். ஆன் தி வே டு ஹைவே. வாங்க மலேசியா இந்த 5 நாள் நாம் மலேசியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரைட் நோ மணி வந்து 7:55. நேராக மலேசியன் பார்டர் தான் போகிறோம், ஜொஹூர் பார்டரு. வாங்க போவோம். மலேசியா பார்டர் பேர் என்ன? டுவாஸ். இப்போ நம்ம வந்து டுவாஸ் செக் பாயிண்ட் வழியாக தான் மலேசியா என்ட்ரு ஆகிறோம். இங்கே ஆக்சுவலாக 2 செக் பாயிண்ட் இருக்குது. நாம் 2வது செக் பாயிண்ட் என்ன டுவாஸ் செக் பாயிண்ட் வழியாக தான் போகிறோம். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து டுவாஸ் செக் பாயிண்ட் ரொம்ப பக்கம். வாங்க இப்போ போவோம். இங்கே பாருங்கள் டுவாஸ் போட்டிருக்கா. ரைட். ஸோ டுவாஸ் செக் பாயிண்ட் வழியாக தான் போகிறோம். வாங்க போய் நம்மளோட எக்ஸ்ப்ளோர் பண்ண வாங்க போகிறோம். மலேசியா வந்து சூப்பர் நாடுங்க. நல்ல கலாச்சாரம் உள்ள நாடு. நம்ம இந்தியர்கள், முக்கியமாக தமிழர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. உங்களை மாதிரியே நானும் ஆர்வமாக இருக்கேன் மலேசியா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. நாம் காரில் ஏன் மலேசியா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்டீரியர் மலேசியா, அதாவது மலேசியாவுடைய வில்லேஜஸ்ஸு, மலேசியா ரூரல் ஏரியாஸ்லாம் எப்படி இருக்குது நம்ம பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதில் போயிடும். இங்கேருந்து கரெக்டாக 26 கிலோமீட்டரு அந்த செக் பாயிண்ட் முடித்தோன்னே உள்ளே மலேசியாக்குள்ளே என்ட்ராகிடுவோம். என்ட்ராகி ஃபுல்லாக மலேசியாவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இந்த 5 நாள் நம்ம திரும்பி 30ஆம் தேதி தான் ரிட்டர்ன் ஆகிறோம். ஸோ இந்த 5-6 நாளும் மலேசியாவை பக்காவாக அலசிடுவோம். வாங்க போகலாம். சிங்கப்பூரில் இங்கேருந்து இமிக்ரேஷன் கிராஸ் பண்ணுறது காரில் இருந்துகிட்டே பண்ணலாங்க. காரில் உட்காந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்க ஸ்கேன் பண்ணிடுவாங்க. நம்மளோட 2 பாஸ்போர்ட்டையும் கொடுத்தா கையோட ஸ்கேன் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படியே நம்ம என்ட்ராகி போயிட்டே இருக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். காரில் இருந்துக்கிட்டே இமிக்ரேஷனை கிளியர் பண்ணலாம். அதையும் பார்ப்போம். இது புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம நண்பர் தான் சொன்னார் வினோத், காரில் இருந்துட்டு இங்கே இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிடலான்னு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. வாங்க ப்ரொசீட் பண்ணுவார். நாம் டுவாஸ் செக் பாயிண்ட் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் ஹைவேல. ப்ராப்ளம் இன்னொரு 1/2 hour நம்ம ரீச் ஆயிடுவோம். வாங்க ரீச் ஆகிட்டு கனெக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் பஸ் டெப்போ, ஒரு பஸ் ஸ்டாண்டு. எல்லாமே ஈவனாக ஒரே கலருக்கு க்ரீன் கலர் பஸ். என்னென்னா எல்லாமே பேட்டரி பஸ். ஆமாம், க்ரீன் கலர்னால எல்லாமே பேட்டரி பஸ் தான். மக்களே, இது ஒரு ஆப்பு, பீட் த ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பில் எந்த செக் போஸ்ட்டில் எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும்னு இருக்கு. இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டில் வந்து 49 to 79 minutes காட்டுது. செகண்ட் செக் போஸ்ட்டில் 13 to 20 minutes காட்டுது. அதாவது இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு. நாம் செகண்ட் லிங்க்கில் தான் போகிறோம். ரைட்னு இப்போ காட்டுறது 13லேருந்து 20 நிமிஷம் காட்டிகிட்டு இருக்கு. வாங்க நம்ம அதை நோக்கி போவோம். ஸோ சிங்கப்பூரில் நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த பீட் த ஜாம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது உங்கள் ரூட்டில் பக்காவாக காட்டிடும். அதை பார்த்து நீங்கள் கம்மி டைம் எந்த ரூட்டில் இருக்குன்னு பார்த்து அந்த ரூட்டில் போய்க்கலாம். மக்களே, நம்ம வந்து சிங்கப்பூர் இமிக்ரேஷனை கிளியர் பண்ணோம். இந்த பிரிட்ஜு பாருங்கள்,
இந்த பிரிட்ஜு தான் சிங்கப்பூரையும் மலேசியாவையும் பிரிக்குது. இதுதான் அந்த பிரிட்ஜு. இப்போ அந்த பிரிட்ஜில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பக்கத்து வந்து சிங்கப்பூர் இமிக்ரேஷன் இருக்குது பிரிட்ஜுக்கு, அந்த பக்கம் வந்து மலேசியன் இமிக்ரேஷன் இருக்குது. நம்ம இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் இந்த பிரிட்ஜில். பிரிட்ஜு தாண்டி போகணும். சிங்கப்பூரையும் மலேசியாவும் பிரிக்கிறது இந்த பிரிட்ஜு தான். பாருங்கள், நடுவில் வந்து ஒரு ரிவர் போகுது. ஸோ இந்த ரிவர் தான் ரெண்டையும் பிரிக்கிற பார்டர் பாயிண்ட்டு. போயிட்டுருக்கோம் இந்த பிரிட்ஜில். ஸோ சிங்கப்பூரையும் மலேசியாவும் பிரிக்கிற இடம் இதான் அதோட பார்டரு, சிங்கப்பூர் மலேசியா பார்டரு. நாம் இப்போ நம்மளுடைய 2வது கண்ட்ரி, இந்த சேனலுக்கான 2வது கண்ட்ரி போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு 6-7 கண்ட்ரி போயிருக்கேன். பட் சேனலுக்காக ட்ராவல் பண்ணுறது இதுதான் 2வது கண்ட்ரி. இங்கே பாருங்கள், அந்த பக்கம் இருக்கிறது மலேசியா. வானளாவிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாக மலேசியா, ஜொகூர். இப்போ நாம் சிங்கப்பூரை விட்டு வந்துட்டோம். இப்போ மலேசியாக்குள்ளே போயிட்டுருக்கோம். எப்படி அடர்த்தியான காடாக இருக்குது பாருங்கள். மலேசியாக்குள்ளே போகிறோங்க. பெரிய நாடுங்க மலேசியா. அதுலேருந்து குட்டியாக பிரிஞ்ச ஒரு ஐலாண்டு தான் சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர்லேருந்து நாம் மலேசியாக்குள்ளே போகிறோம். இதுதான் இந்த பிரிட்ஜு, ரெண்டையும் பிரிக்கிற பிரிட்ஜு. இதுதான் பார்ட்ரு. ஸோ சிங்கப்பூர்லேருந்து நாம் இப்போ மலேசியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ மலேசியாக்குள்ளே போய் மலேசியா இமிக்ரேஷனை முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இதுதான் அந்த பிரிட்ஜு. ஆல்மோஸ்ட் பிரிட்ஜோட எண்டுக்கு வந்துட்டோம். வந்து மலேசியா மண்ணுக்குள்ளே நம்ம கார் போயிட்டுருக்கு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், மலேசியாலேயும் ரோட்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஹைவே பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. சுற்றி 2 சைடு ஃபுல்லாக மரங்கள் தான், நல்ல அடர்த்தியான மரங்கள், மலைகள். உங்களுக்கு தெரியுமா, அதாவது பாம் ஆயில் மேஜர் எக்ஸ்போர்ட்டர் மலேசியா தான். மலேசியா ஃபுல்லாக பாம் ட்ரீஸ் நிறைய இருக்குது. நம்ம அதெல்லாமே தான் பார்க்க போகிறோம். 2 சைடு எவ்வளோ அடர்த்தியான மரங்கள் இருக்குது பாருங்கள் மலேசியாவில். இங்கே நீர் வெள்ளம் அவ்வளோ இருக்குங்க. உள்ளே தான் நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்க்கணுங்கிறது தான். இங்கே பாருங்கள், நடுவில் எப்படி மரங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். சென்ட்ரி மீடியனில் ரோடு 2 சைடும் பிரிக்கிறதுல எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. சிங்கப்பூர் மாதிரியே மலேசியாவும் அழகு. இங்கே வந்து கிராமங்கள் ஜாஸ்தி மலேசியாவில். ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க, நம்மளோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். மலேசியாவை ஃபுல்லாக நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதாங்க முன்னாடி தெரியுது பாருங்கள், இதாக தான் மலேசியன் எம்பசி, மலேசியா செக் பாயிண்ட்டு. ஸோ இங்கே தான் நாம் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணோம். ஸோ மலேசியன் இமிக்ரேஷன் தான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. இதுதான் மலேசியாவில் என்ட்ராகிறதுக்கான இடம். ஸோ நம்ம சிங்கப்பூரில் செக் பாயிண்ட் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நாம் மலேசியாக்குள்ளே என்ட்ராக போகிறோம். மலேசியன் செக் பாயிண்ட் இதுதான், பார்த்துக்கோங்க. காரில் உட்காந்துக்கிட்டு அப்படியே இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிடலாங்க. இறங்கணுன்னு அவசியமே இல்லை. அப்படியே பாஸ்போர்ட் கொடுத்தா அவங்க செக் பண்ணி என்ட்ரி போட்டுட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. தெரியுது பாருங்கள், மலேசியன் ஃப்ளாக் பறக்குது பாருங்கள். அது ரெண்டு வந்து ஒன்று வந்து ஜொகூர் ஸ்டேட்டோட ஃப்ளாகு, இன்னொன்று வந்து மலேசியன் ஃப்ளாகு. அங்கே 2 ஃப்ளாக் பறக்குது பார்த்தீங்களா, அது இதுதான் இமிக்ரேஷன். எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். ஆனால் இன்றைக்கி வந்து கூட்டம் கம்மிங்கிறாங்க. நம்ம ஒரு 20 மினிட்ஸில் கிளியர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதே கூட்டம் நிறையா இருந்ததுன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் ஆகுமா. வாங்க, நாம் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுவோம் மலேசியாக்குள்ளே. மலேசியா உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இதுதான் பார்டரு, இதுதான் இமிக்ரேஷன் மலேசியாவுக்கு. அங்கே போகலாம். மக்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் இமிக்ரேஷன் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு தாங்க. அதே மாதிரி வேர்ல்டுலேயே மோஸ்ட் நம்பர் ஆஃப் கார்ஸ் ட்ராவலிங் த்ரூ த பார்டர் வந்து இந்த பார்டர் தான். பார்த்துக்கோங்க, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் ட்ராவல் பண்ணுறாங்க மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர், சிங்கப்பூர்லேருந்து மலேசியா. டே டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு மலேசியாவிலேருந்து நிறைய பேர் வராங்க. 2 வீலரில் கூட வராங்க. ஸோ 2 வீலருக்குமே அந்த லாஸ்ட்டில் ஒரு லேன் போட்டிருக்காங்க. 2 வீலர் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அது 2 வீலரில் போகிறவங்க இங்கே இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு, இது காரில் போகிறவங்க. இதுதான் உலகத்திலேயே பிஸியஸ்ட் இமிக்ரேஷன் சென்டரு. அதே மாதிரி அதிகமாக கார் வந்து பார்டர் கிராஸ் பண்ணுறது இந்த இமிக்ரேஷன் பாயிண்ட்டு தான். பாருங்கள் இந்த இமிக்ரேஷன் பாயிண்ட்டை. அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட்ஸ்லேயே பிஸியஸ்ட் இமிக்ரேஷன் பாயிண்ட்டுக்கு தான் இப்போ நாம் இருக்கிறோம். இப்போ நம்ம இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன்.
மக்களே, நாம் மலேசியாக்குள்ளே வந்துட்டோம். இமிக்ரேஷன் கிளியர் பண்ணியாச்சு. ஒரு 2 செகண்ட்ஸ் தாங்க ஆச்சு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு. கிளியர் பண்ணி நாம் இப்போ மலேசியாக்குள்ளே வந்தாச்சு. மலேசியாக்குள்ளே தான் போக போகிறோம். வாங்க உள்ளே போய் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, நாம் இப்போ மலேசியன் ஹைவே வந்துட்டோம். இங்கேருந்து நாம் மலாக்கா போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மலாக்கா தான். ஸோ மலாக்கா போயிட்டு இன்றைக்கி நாம் மலாக்காவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ரூட் போட்டிருக்காங்க பாருங்கள். கோலாலம்பூர், சென்னை, ஜோஹர் பரன். மக்களே, நாம் மலாக்காவுக்கு போகிற ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், மலேசியாவில் ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பக்காவாக இருக்குது மலேசியா ரோடு. நாம் இப்போ பார்டரை கிராஸ் பண்ணி இமிக்ரேஷனை கிராஸ் பண்ணி மலாக்கா போயிட்டுருக்கோம். மலேசியாவில் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மலேசியன் ரோட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2 சைடு ஃபுல்லாக மரங்கள். நம்ம இந்தியா மாதிரியே தான் இருக்குது. வாங்க போவோம். வழியில் ஏதாவது பார்த்தா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்களையும் பாருங்கள், மலேசியாவோட இன்டீரியருக்குள்ளே வந்துட்டோம் நாம். இது ஜொகூரில் தான் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், கண்டெய்னர்ஸ் தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஷிப்புக்கு உண்டான கண்டெய்னர்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. நாம் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். மக்கள், இங்கே பாருங்கள், இந்த பிரிட்ஜு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ரிவரை கிராஸ் பண்ணுற பிரிட்ஜு. எவ்வளோ பெரிய ரிவர் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆறு பாருங்கள். குறுக்க போகுது, செம்ம பெரிய ஆறுங்க. பக்கத்துலேயே ஹார்பர், அதான் அங்கே கண்டெய்னர்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆறு பாருங்கள். அப்பா, செம்ம அகலமாக இருக்குது. ஃபுல்லாக தண்ணி போகுதுங்க. இதில் ஃபுல்லாக தண்ணி போகுது வழிய. இப்போ நாம் மலாக்கா நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஹைவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு. நீங்கள் செம்ம அழகாக இருக்கு இந்த ஹைவே. 2 சைடும் மரங்கள் பாருங்கள், எப்படி பச்சை பசேன்னு தெரியுது பாருங்கள். அங்கே பாருங்கள், 2 சைடும் மரங்கள் ஃபுல்லாக. வாங்க மலாக்கா நோக்கி போவோம். மலாக்கா மலேசியாக்குள்ளே ஒரு வில்லேஜுக்குள்ளே தான் இருக்கிறோம். வில்லேஜுக்குள்ளே பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க ரோடுன்னு. ஃபுல்லாக 2 சைடும் பாம் மரம் தாங்க வச்சுருக்காங்க. பாம் ஆயில் மரம். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ரோடு. நாம் இப்போ வந்து மலேசியா ஹைவேல போயிட்டுருக்கோங்க மலாக்காவுக்கு. இங்கே பாருங்கள், 2 சைடும் ஃபுல்லாக ஒரே பாம் ஆயில் ட்ரீ தாங்க. 2 சைடும் பாருங்கள். இதுதான் இவங்களோட மேஜர் கல்டிவேஷனாக இருக்குது. விவசாயமே மெயினாக பாம் மரம் தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இந்த சீடு எடுத்து பாம் ஆயில் ஆட்டி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் 2 சைடும் அந்த மரம் தான், அந்த செடி மரம் தான் வச்சுருக்காங்க. எங்கிட்டு திரும்பினாலும் இங்கே வந்து பாம் ஆயில் மரமாக தாங்க இருக்குது மலேசியாவில். நான் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டரை பார்த்துட்டு வரேன். ஃபுல்லாக வெறும் பாம் ஆயில் மரமாக தாங்க இருக்குது. இங்கே விவசாயமே பாம் ஆயில் தான் 2 சைடும். புரியுதுங்களா உங்களுக்கு? 2 சைடும் ஃபுல்லாக பாம் மரத்தோட தோப்பு தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இந்த பாமர தோப்பு. ஃபுல்லாக 2 சைடும் நம்ம ஊரில் தென்னை மரம் வைக்கிற மாதிரி இங்கே தென்னந்தோப்பு மாதிரி இங்கே பாமாயில் மர தோப்பு ஃபுல்லாக. நானும் பார்த்துட்டேன். வரிசைக்கு வெறும் இந்த தோப்பு தான் இருக்குது. ஒரு 60-70 கிலோமீட்டர் இங்கே பாருங்கள். ரோடை பாருங்கள், 2 சைடுமே பாமாயில் மரம் தான் அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கு. நாம் இப்போ மலாக்காவுக்கு போகிற ஹைவேல போயிட்டுருக்கோங்க. மக்களே, நம்ம இங்கே வர வழியில் ஒரு கடையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்திருக்கிறோம். இங்கே ஒரு கடையில் பரோட்டா போடுறாங்க சூப்பராக சூடாக. நம்ம பிரதர் சூப்பராக பரோட்டா ஆம்லேட் போடுறாங்க. நாம் இங்கே தான் சாப்பிட போகிறோம் காலையில். இந்த கடை இது குட்டி கடை தான், ரோட்டு ஓரத்தில் இருக்குது ஒரு கடை.
நம்ம இங்கே தான் இதை சாப்பிட போகிறோம். வாங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்து சாப்பிடுவோம். நம்ம நண்பர் வினோத் வந்திருக்காரு. 2 பேரும் தான் இங்கே சாப்பிட உட்காந்துருக்கோம். 2 பேரும் தான் சாப்பிட உட்காந்துருக்கோம். இங்கே வாங்க, இங்கே பரோட்டா போட்டுட்ருக்காங்க, சூடாக போட்டுட்ருக்காங்க அண்ணன். பரோட்டா சாப்பிடுவோம். சூப்பராக சுட சுட பரோட்டா போட்டுட்ருக்காங்க காலையில். நாம் இப்போ மலேசியாவில் இருக்கோம். மலேசியா டு மலாக்கா போகிறோம். போகிற வழியில் ஒரு கடை இருந்துச்சு, சாப்பிட்டு போகிறோம். நீங்கள் வெயிட் பண்ணுறோம், வாங்க சாப்பிட்டு போகிறோம். அதுக்குள்ளே பரோட்டா குருமா வந்திருக்கு. இதுதான் காலைல சாப்பாடு நமக்கு. பரோட்டா எப்படி கொடுத்துருக்காங்க, ஆம்லேட் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் குழம்பு கொடுத்துருக்காங்க. வாங்க நாம் பரோட்டா சாப்பிடுவாங்க. பரோட்டா சாப்பிட்றோங்க, போட்டு சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், இப்போ பரோட்டாவும் ஆம்லேட்டும் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களுக்கு கன்வியூ பண்ணுறேன். மக்களே, சாப்பிட்ட மக்களே, நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9 ரிங்கெட்டு. 9 ரிங்கெட்டுனா ஆல்மோஸ்ட் ஒரு 150 ரூபா தான் ஆச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. மலேசியாவில் உண்மையிலே எல்லாமே சீப்புங்க, ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் என்ன சாப்பிட்டா என்ன ரேட் கொடுப்போமோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்குறோம். வாங்க அப்படியே நாம் ட்ராவல் பண்ணுவோம். பாருங்கள் மக்களே, ஒரு மலை சுற்றி மரம், இந்த ரோடு 2 சைடு எவ்வளோ அழகாக மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து நம்ம மலேசியாவில் கிராமப்புறங்களில் தான் போய்கிட்டுருக்கோம். இப்போ அவ்வளோ அழகாக இருக்குங்க. கிராமங்கள்லேயும் நல்லா நீட்டாக ரோடு போட்டிருக்காங்க. எல்லா பக்கத்துமே ப்ராப்பர் கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த ஊரில் முக்கியமாக கார் ஓட்டும் போது யாருமே ஹார்ன்லாம் அடிக்கிறது இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரோட்ஸும் அழகாக இருக்குது. இன்டீரியர் கிராமத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கிராமத்தில் ஃபுல்லாகவே பாம் ஆயில் மரம் தான் வச்சுருக்காங்க. ரோடுக்கு 2 சைடும் பாருங்கள், ஒரே பாம் ட்ரீஸ் தான் இருக்குது ஃபுல்லாகவே. வாங்க நாம் இன்னும் போய் மலாக்கா போகிற வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே பாருங்கள், அங்கே ஒரு மரம், மலை ஃபுல்லாகவே பாம் ஆயில் மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மலையை பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது பாருங்கள். மலையை அப்படியே காட்டு. இந்த மலையை பாருங்கள், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக மலை மேலே வரைக்குமே பாம் ஆயில் மரமாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது இந்த மலை. இந்த போகிற ரூட்டை பாருங்கள், ஃபுல்லாக மலை மேலே ஏறுறோம். 2 சைடும் பாம் ஆயில் மரம் தாங்க வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இடம். இது வந்து நம்ம மலேசியாவில் இன்டீரியர் கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். கிராமப்புறங்களில் ஃபுல்லாகவே பாம் ட்ரீஸ் தான் இருக்குது ஃபுல்லாகவே. இடதுப்புறம் பாருங்கள், அந்த மலை ஃபுல்லாகவே பாம் ஆயில் மரம் தாங்க. மலேசியாவில் எங்கிட்டு திரும்பினாலும் பாம் மரமாக தான் இருக்குது. மலை மேலே இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி. அங்கே பாருங்கள், லெஃப்டில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே பாம் ஆயில் மரம் தான். பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது இந்த ரோடு. இந்த மரமும் அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒன்றோட ஒன்று அப்படி இல்லை, அந்த இலைகள் வந்து ஒன்றோட ஒன்று அப்படியே மேலே அடுக்கடுக்காக வச்ச மாதிரி சூப்பராக இருக்குது. மக்களே, நாம் இப்போ மலேசியாவில் கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். நான் இங்கே கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ட்ரிச்சிலே வந்து மலேசியாவில் கார் ஓட்டுறதுக்கு இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம இப்போ இங்கே ஓட்டுறதுக்கு பக்கா எலிஜிபிளாக இருக்கும். ஏன்னா மலேசியாவில் நம்ம ஓட்டுறதுக்கு அங்கேயே வந்து ட்ரிச்சி ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே மலேசியன் நம்ம பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்து நம்ம டிரைவிங் லைசன்ஸை கொடுத்து மலேசியாவில் ஓட்டுறதுக்கு இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து 5000 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக அங்கேயே 5000 ரூபா பே பண்ணி நான் மலேசியன் லைசன்ஸ் எடுத்துகிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நாம் இப்போ இங்கே கார் ஓட்டுறதுக்கு நமக்கு ஃபுல் எலிஜிபிலிட்டி இருக்குது. நாம் இப்போ மலேசியாவில் ட்ரைவ் பண்ணுறோம். ரோடு சூப்பராக இருக்குது, ஓட்டுறதுக்கு சான்ஸே இல்லைங்க. நான் கிட்டத்தட்ட 28 வருஷமாக கார் ஓட்டுறேன். பட் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோட் ஓட்டுறதுக்கு. சிங்கப்பூரில் நம்ம ஓட்ட முடியல, ஏன்னா நமக்கு இன்டர்நேஷனல் லைசன்ஸ் சிங்கப்பூர் வாங்கலை, மலேசியாவுக்கு மட்டும் தான் வாங்கியிருந்தோம். அதனால் சிங்கப்பூரில் நம்ம நண்பர் தான் ஓட்டினார். இப்போ மலேசியா வந்ததுக்கப்புறம் தான் காரை நான் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே பாருங்கள், முன்னாடி ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது ரோடு. இதுதான் ஹைவே, செம்ம அழகாக இருக்குது ஹைவே.
பார்க்குறதுக்கு. ஒரே ஸ்ட்ரைட்டுங்க, நம்ம திருச்சி சென்னை ஹைவே மாதிரி இருக்குது. ஒரு ரோடும் பயங்கர ஸ்ட்ரைட்டாக இருக்குது, பக்காவாக போயிட்டுருக்கோம். வாங்க, நாம் மலாக்கா தான் போயிட்டுருக்கோம். மலாக்கா போய் கன்னி பண்ணுவோம். மக்களே, நாம் இப்போ வந்து மலாக்கா போகிறோம். ஆன் தி வே இன்னொரு 120 கிலோமீட்டர் இருக்குது. ஆன் தி வேலே இப்போ ஒரு இடத்துல ஒரு ஷாப் இருந்துச்சு. சரி, கொஞ்ச நேரம் ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு இறங்கிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த இடம் மலேசியாவில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இடையில வந்து கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குன்னு. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இறங்கி போயிட்டுருக்கோம். இது வந்து சிங்கப்பூர் டு கோலாலம்பூர் ஹைவேல இடையில நிறுத்திட்டு போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். இல்லை ஷாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மக்களே, நம்ம வந்து மலேசியா சிங்கப்பூர் ஹைவேல ஆன் தி வேல வந்து ஒரு இடத்துல ஸ்பாட்டில் பண்ணிட்டுருக்கோம். ஒரு பாட்டை சாங் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே ஜென்ரல் மெர்ச்சன்ட்ஸ் ஷாப்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஸ்டோரில். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஆன் தி வேல நிறுத்தி இந்த ஸ்டோர்ஸில் வாங்கிக்கலாம். வாங்க போவோம். ஓகே மக்களே, நம்ம கரெக்டாக மிடில் இருக்கிறோம். சிங்கப்பூர்லேருந்து மலாக்காவுக்கு எக்ஸாக்டாக மிடில் இருக்கிறோம். ஸோ இப்போ திரும்பி இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணி மலாக்கா போயிட்டு ஃபர்தராக கன்னி பண்ணுவோம். மக்களே, இங்கே பாருங்கள், நம்ம போயிட்டுருக்கோம் அந்த ஹைவேல மலாக்கா ஹைவேல. இந்த ஹைவேயோட ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரே ஸ்ட்ரைட்டாக மலை மேலே ஏறிட்டுருக்கு. வண்டியெல்லாம் பாருங்கள் அப்படியே ஈவனாக போயிட்டுருக்கு. மக்களே, நாம் இப்போ வந்து மலாக்கா வந்துட்டோம். மலாக்காவில் வந்து ரூம் செக்இன் வந்து 3 மணிக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சார் பசிக்குது, பக்கத்தில் வந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்த ஒரு ஹோட்டல், தமிழ் ஹோட்டல் தான் இது. இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க அந்த தமிழ் ஹோட்டலில். ஆனால் பேர் என்னென்ன? ஐயாஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுட்டெல்லாம் செம்மையாக. மலாக்கா வந்தால் இங்கே வாங்க, நம்ம தமிழ் அண்ணாங்க தான் இருக்காங்க, நல்லா ஆன்சர் பண்ணுறாங்க, நல்லா சொல்கிறாங்க என்ன நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இங்கே ஃப்ரூட் ஜூஸு எல்லாமே இருக்குங்க, டின் ஜூஸஸுமே இங்கே இருக்குது. ஸோ நாம் மலாக்கா வந்திருக்கிறோம். மலாக்காவில் சாப்பிட போகிறோம். நாம் ரைஸு, சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 கேட்டிருக்கோம். அது வந்து பொரிச்ச கோழி தான், இது சிக்கன் 65. அப்பளம் வச்சுருக்காங்க, ப்ரானு, எல்லா குழம்பும் வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ மலாக்கா வந்தால் இந்த ஹோட்டலுக்கு வாங்க, உங்களுக்கு வேணுங்கிறது இங்கே சாப்பிட்டுக்கலாம். மக்களே, நாம் வந்துட்டோம் மலாக்காவில். இப்போ சாப்பிட போகிறோம். சிக்கன் குழம்பு, சிக்கன் 65, இது வந்து பாவக்காய் ஃப்ரை, அப்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க சாப்பிடுவோம். ஓ, நல்லா இருக்குங்க, நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி கன்டினியூ பண்ணுறேன். முடிச்சுட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணலாம். வாண்ணா, பேர் என்னண்ணா? ஐயாசாக்கு மாட்டினா நம்ம ஊர் திருச்சி லால்குடியிலேருந்து வந்திருக்காங்க அண்ணன். இங்கே வந்து மலாக்கா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. பெரிய விஷயம், கடல் கடந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இவங்க அதனால் இங்கே சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூண்ணா.
இங்கே எல்லாமே வந்து நம்ம சிவகங்கைக்காரங்க தான் இந்த ஹோட்டல் வச்சுருக்காங்க இங்கே மலாக்காவில். வாங்க, இவங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ணன் பேர் விஜயன், சிவகங்கை மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க அண்ணன். நம்ம தமிழ் மக்களை இங்கே வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணா, மலாக்கா பற்றி சொல்லுங்கள். சாப்பிடுங்க, எல்லாமே நசிக்கண்டேன். சாப்பாடுலாம் நல்லா ருசியாக இருக்கும். சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ வெரி மச். வரேண்ணே, தேங்க்யூ, வரேன்ப்பா. மக்களே, நாம் வந்து மலாக்காவில் தங்கியிருக்க ஹோட்டல் இதுதான், மிட் சிட்டி ஹோட்டல். இது வந்து மலாக்கா சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. வாங்க, இதை நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் வந்து மலாக்காவில் நாம் தங்கியிருக்கிற ஹோட்டலு. வாங்க உள்ளே போய் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இது வந்து பெட்ரூமு பாருங்கள், 2 பெட்டு, தனித்தனி பெட்டு இருக்குது. இதோட காஸ்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் 28 சிங் டாலர்ஸுங்க. அதாவது இந்தியன் பணத்துக்கு 1800 வரும். நம்ம தங்கியிருக்குது இது இங்கே சீப்பு தான். ஆக்சுவலாக நல்ல ஃபெசிலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. ஹோட்டலு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் ஹோட்டலோட ரெஸ்ட் ரூமு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்கன்னு, பக்காவாக பண்ணியிருக்காங்க. உள்ளே ஹீட்ரு எல்லாமே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, நாம் இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்குவோம். நம்மளோட இந்த ரா கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் யூடியூப் நம்ம வீடியோஸ் மற்றவங்களுக்கெல்லாம் காட்டுவாங்க. அதே மாதிரி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இதோட நம்ம vlog-ஐ